பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகிறது 2022ஆம் ஆண்டு MCQ 2வது பிழையான கூற்றை தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கு. எங்களோட முதலாவது விடையாக பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு ஓர் ஒபிட்டலில் ஒரு மூன்றாம் இலத்திரன் இருப்பதன் இயல்தகவை தவிர்க்கிறது. எனவே அந்த கூற்று எங்களுக்கு சரியான கூற்று. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு ஒபிட்டல் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதில் மேக்சிமம் 2 இலத்திரங்கள் காணப்பட இயலும். அந்த 2 இலத்திரங்களும் எதிரான திசைகளில் சுழற்சி அடையும். அதனால் சுழற்சி சக்தி சொட்டன் ஒரு ஆளுக்கு +12 இருந்தால் அடுத்த ஆளுக்கு -12 இருக்கும். 3 இலத்திரங்கள் ஒரு ஒபிட்டலில் இருக்க முடியாது என்பது பவுலியினுடைய தவிர்க்கை கோட்பாடு. ஆகவே எங்களுக்கு முதலாவது கூற்று நாங்கள் சரியாக எடுக்கிறோம். ஸோ நாங்கள் இரண்டாவது கூற்றுக்கு வருவோம். பிள்ளைகள், ஒரு பொட்டாசியம் அணுவில் முதன்மை சக்தி சொட்டன் N = 3, காந்த சக்தி சொட்டன் Ml = 0 எனும் சக்தி சொட்டன்களை உடைய இலத்திரன்களின் எண்ணிக்கை 4 ஆகும். ஸோ நாங்கள் முதல்ல பொட்டாசியத்தை பற்றி கதைப்போம். பொட்டாசியம் அதில் அணுவன் உங்களுக்கு தெரியும் 19. எனவே அவர இலத்திரன் நிலையமைப்பை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் 1s2, அதே மாதிரி 2s2, ஒரு 2p6, அதே மாதிரி 3s2, 3p6, அதே மாதிரி 4s1 தான் பொட்டாசியத்தில் இலத்திரன் நிலை அமைப்பு எங்களுக்கு தெரிந்த விடயம். இதில் நாங்கள் பார்ப்போம் N = 3 என்று சொல்லக்குள்ளால் 3ஆம் பிரதான படியை நாங்கள் கதைக்க வேண்டி வரும். 3ஆம் பிரதான படி. ஸோ N = 3 என்று சொல்லக்குள்ள இந்த இருக்கிற பிரதான படி தவிர ஏனைய பிரதான படிகள் எதுவும் எங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. எனவே இதை நாங்கள் கட் பண்ணி விடுவோம். 3s2, 3p6 மட்டும்தான் எங்களுக்கு தேவை. பிகாஸ் N = 3 முதன்மை சக்தி சொட்டன் என்பது பிரதான படிகளை குறிப்பிடுறது. எனவே N = 3 என்பது எங்களுக்கு 3s2, 3p6. அதில் காந்த சக்தி சொட்டன் Ml 0 வர வேண்டி வரும். உங்களுக்கு தெரியும் காந்த சக்தி சொட்டன், அதாவது 3s நாம் எடுத்தோம் என்று சொன்னால் 3sல் ஒரு ஒபிட்டல் இருக்கும். அவருக்குரிய காந்த சக்தி சொட்டன் 0. அதுக்குள்ளே 3s2 எடுத்தால் 2 இலத்திரங்கள் இருக்குது. 3p6 நாங்கள் எடுப்போம். 3pயில் உங்களுக்கு தெரியும் 3 ஒபிட்டல்கள் வரப்போகுது. அந்த 3 ஒபிட்டலில் ஒரு ஒபிட்டல் -1, அடுத்தது 0, அடுத்தது +1. எனவே 3p6 என்றபடினால் 3 ஒபிட்டலும் கம்ப்ளீட்டாக நிரம்பி இருக்க போகுது. எனவே நாங்கள் இனங்கண்டு கொள்ளையிலும் 3sல் 2 ml 0, அதே மாதிரி 3pயில் இந்த இருக்கிற ml 0 ஒபிட்டலில் 2 இலத்திரங்களும் இருக்குது. எனவே மொத்தமாக N = 3 உள்ள ml 0 இலத்திரங்கள் 4 இருக்கும் என்ற கூற்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது சரியான கூற்று. எனவே நாங்கள் அடுத்து இருக்கின்ற 3வது கூற்றுக்கு நாங்கள் போவோம். எங்களுக்கு பிழையான கூற்று வினாவில் கேட்டிருக்கு. ஸோ நாங்கள் 3வது கூற்று போனோம் என்று சொன்னால், நைதரசனில் ஒரு வலுவளவு இலத்திரனினால் உணரப்படும் பயன்படு கருவேற்றம் கார்பனின் ஒரு வலுவளவு இலத்திரனினால் உணரப்படும் பயன்படு கருவேற்றத்திலும் கூடியதாகும். பயன்படு கருவேற்றம் Z எஃபெக்டிவை பற்றி நம்ம கதைக்கிறோம். பயன்படு கருவேற்றம் என்பது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கூட்டத்தின் வழியே மேலுக்கிருந்து கீழுக்கு போகக்குள்ளால் பிரதான படிகளில் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால, உதாரணமாக முதலாம் கூட்டத்தில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எடுத்தோம்னா கூட்டத்தில் மேலுக்கிருந்து கீழுக்கு போகக்குள்ள பிரதான படிகளில் எண்ணிக்கை அதிகரிக்கிறபடினால பயன்படு கருவேற்றம் குறைஞ்சு கொண்டு போகும். அதால் தான் உங்களுக்கு தெரியும் அணுவாரை அதிகரிக்கிறதும் அதே மாதிரி அயனாக்கல் சக்தி குறைவடைகிறதும். இது நாங்கள் ஒரு ஆவர்த்தன மூலகங்களை கதைச்சோம் என்று சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு நாம் எங்களோட வினாவில் தரப்பட்டிருக்கிற மாதிரி நைதரசன் கார்பனை உள்ளடக்கிய 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களை பார்ப்போம். உதாரணமாக 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களில் லித்தியம், பெர்லியம், போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நம்ம நியோன் வரையும் பார்க்கலும். இந்த இருக்கிற மூலகம் அவ்வளோ பேருக்கு ஒற்றுமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர்லேயும் பிரதான படிகள் சமனத்தன் இருக்க போகுது. அது ஏனெண்டா 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் அணுவன் லித்தியத்துக்கு 3, அதே மாதிரி நியோனுக்கு 10, அப்படி அதிகரித்து கொண்டு போகுது. பெர்லியம் 4, போரோன் 5, கார்பன் எங்களுக்கு 6, அதே மாதிரி நைதரசன் அணுவன் 7. இதான் எங்கள்கிட்ட வினாவில் கேட்கப்பட்டிருக்குது. பிரதான படிகளில் எண்ணிக்கை சமனாக இருந்தால் இடமிருந்து வலமாக போகின்ற பொழுது வலுவளவு இலத்திரங்கள் உணர்கின்ற பயன்படு கருவேற்றம் தெரியும் அதிகரிக்கும். கருவேற்றம் அதிகரிக்க பயன்படு கருவேற்றம் அதிகரித்து கொண்டு வரும். அதாவது வலுவளவு இலத்திரங்கள் அதிகமாக கருவினால் கவரப்படும். எனவே தான் கார்பனில் உள்ள பயன்படு கருவேற்றம், கார்பன் இறுதியோட்டில் உள்ள
வலுவளவு இலத்திரங்களில் பயன்படு கருவேற்றத்தை விட நைதரசனுடைய பயன்படு கருவேற்றம் உயர்வானதாகும் என்பது எங்களுக்கு பொருத்தமான கூற்று. இதனால் தான் உங்களுக்கு தெரியும் ஆரை இடமிருந்து வலமாக போகக்குள்ள குறைஞ்சு கொண்டு போகும். எனவே நாங்கள் அந்த கூற்றையும் ஏற்றுக்கொள்ளையிலும் 3வது கூற்றை இடமிருந்து வலமாக போகக்குள்ள பிரதானப்படி சமநிலத்தால் பயன்படு கருவேற்றம் எங்களுக்கு குறைவடையும். எனவே நாங்கள் அதை எக்ஸப்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படியே நாங்கள் 4வது கூற்றுக்கு வருவோம். 4வது கூற்றுக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் நாங்கள் அதை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள 4வது கூற்றை முதல் 3 கூற்றுக்களும் எங்களுக்கு பொருத்தமான கூற்றுக்களாக இருக்குது. எனவே 4வது கூற்றுக்கு நாங்கள் வரலாம். அதாவது Na+, Mg2+, K+, கால்சியம் 2+ என்பவற்றில் பருமன்களில் ஒன்றுக்கொன்று அருகருகே இருக்கும் இரு அயன்கள் K+ம் Mg2+ம் ஆகும். உங்களுக்கு தெரியும் கற்றயன்களில் ஆரை கம்பையாக பண்ணுகின்ற பொழுது, அதாவது இந்த இருக்கிற ஓடர் மறந்துடாதீங்க, Li+, Be2+, அதே மாதிரி Na+, Mg2+, Al3+, அதே மாதிரி K+லையும் Ca2+, இந்த இருக்கிற கட்டயன்களுக்கு இடையில் ஆரே நீங்கள் இறங்கு வரிசைப்படுத்தக்குள்ள இந்த இருக்கிற ஓடரில் நீங்கள் போய்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆரையை நீங்கள் இறங்கு வரிசைப்படுத்தி கொள்ளலாம். இதுதான் ஆரையினுடைய இறங்கு வரிசை ஓடர். நான் போட்டு அம்புக்குறி போகிற பாதையில் இறங்கு வரிசை போய்கொண்டிருக்கும். அதாவது ஆகக்கூடிய இந்த ரூட்டில் போனீங்கன்னா சரி, ஆகக்கூட K+, அடுத்து Na+, Ca2+, Mg2+, அப்படி போகும். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆரையை இறங்கு வரிசைப்படுத்துவோம் தந்திருக்கிற ஆக்களுக்கு, அல்லது ஏறு வரிசைப்படுத்துவோம், அல்லது இறங்கு வரிசைப்படுத்தும் லேசரிக்கும் எங்களுக்கு தந்திரிக்க ஓடரில். எனவே ஆரை ஆக கூடுதலாக K+க்கு வரப்போதும். அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு Na+ எங்களுக்கு இருக்குது, Na+. அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு அந்த ஓடரில் பார்த்திங்கன்னா Ca2+ இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக Mg2+ இருக்குது. 4 இறங்கு வரிசையில் போகுது. ஆரை அருகருகே இருக்கும் இரு அயன்கள் K+, Mg2+, பிழையான கூற்று. அருகருகே என்ன அர்த்தம்னா ஆரை வித்தியாசம் குறைய இருக்குது K+ம் Mg2+ம், அது பிழையான கூற்று. ஏனென்றால் ஆரை வித்தியாசம் ஆக கூடுதலாக அங்கே தான் இருக்குது. கூடிய ஆரை K+ம் Mg2+ குறையவும் கொண்டிருக்கிறதால எங்களுக்கு 4வது விடை பிழையானது. எனவே அது எங்களுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். ரைட். எனவே எங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 4வது விடை எங்களுக்கு பொருத்தமானது. ஏனென்றால் பிழையான கூற்று ஆகக்கூடிய வித்தியாசம் கொண்டிருக்கிறத மிக குறைந்த வித்தியாசம் என்று அவர் சொல்லியிருக்கார். லாஸ்ட் ஒன், அதையும் பார்த்துக்கொள்வோம். கார்பனின் இலத்திரனை பெற்றுக்கொள்வதற்கான சக்தி மறை எதிராகும் என்று சொல்லியிருக்கார். கார்பன் இலத்திரன் பெருகை சக்தி மறை, அது சரியான கூற்று எங்களுக்கு தெரியும். அதிலேயும் இலத்திரன் பெருகை சக்திகளில் மறை பெருமானங்களில் இறங்கு வரிசை மைனஸ் பெருமானங்கள், வெளிவிடப்படுற சக்தியில் இறங்கு வரிசை 1ஆம் இலத்திரன் ஏற்றலில் கட்டாயம் தெரியணும். உங்களுக்கு தெரியும் அதில் ஆக கூடுதலாக C, அதே மாதிரி அடுத்தது F, அதுக்கு பிறகு ஆக்சிஜன், அடுத்து சல்ஃபர், அது பிறகு அதாவது இதில் காணப்படுற ஓடர் இதில் Cl, அடுத்து எங்களுக்கு Cl, அடுத்து F, அடுத்து சல்ஃபர், அடுத்து ஆக்சிஜன், அடுத்து Si கார்பன், அதே மாதிரி ஹைட்ரசன், பாஸ்பரஸ், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அதே மாதிரி அலுமினியம், போரோன், இந்த இறங்கு வரிசை தெரிய வேண்டி வரும். ClF, SO, அடுத்து SiC, HP, Li, NaK, Alb கட்டாயம் தெரிய வேண்டியது. எனவே மறை உள்ளாக்கள் தான் அவ்வளோ பேரும். இந்த வரிசை எங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. எங்களுக்கு தேவை இது மறை என்பது. எனவே பிழையான கூற்று நாங்கள் 4வது விடை போகலும். ஸோ 2022 2வது MCக்கு 4வது விடை பொருத்தமானது.